பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, விழித்துக் கொள்ளுங்கள், இழந்தவைகளை இழுத்துக் கொள்ளுங்கள். ஆதார வசனம் மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் யாரு? சீஷர்கள். அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். கொலைசை 2:9-10. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மார்க் 4:35-41 வரை படித்தால் நலமாயிருக்கும். இயேசுதான் சீசர்களை அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி அலைகள் வந்து படகை மோதி தண்ணீரால் நிரப்பிற்று. சீஷர்கள் பயந்து விட்டார்கள். இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை எழுப்புகிறார்கள். அவர் எழுந்து பிரச்சனையை முதலில் சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்கிறார் 2 கேள்விகள். 1, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? 2வது கேள்வி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று கேட்கிறார். கர்த்தர் வெறுக்கக்கூடியது இந்த 2 தான், பயம், அவிசுவாசம். இந்த 2ம் பிசாசின் ஆயுதங்கள். உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன். வெளிப்படுத்தல் 21:8-7. முதலில் 8வது வசனம், அப்புறம் 7வது வசனத்தை சொல்லுகிறேன். இதன் மேன்மை புரியும். 8வது வசனம், பயப்படுகிறவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் அருவருப்பானவர்களுக்கும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கேட்டீர்களா? பயப்படுகிறவர்களையும் அவிசுவாசம் உள்ளவரையும் யாரோடு இணைக்கிறார் என்பதை இதனுடைய ரிசல்ட்டை பாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம்? பயம் வராமலா இருக்கும், ஒன்றுமே நடக்கலைன்னா விசுவாசம் குறையத்தானே செய்யும் என்று நாம் நியாயப்படுத்துகிறோம். இப்படி நியாயப்படுத்துவதை அவர் எதிர்பார்ப்பதே இல்லை, விரும்புவதும் இல்லை. விசுவாசம் குறைந்தால் இதை நாமவே வைத்துக்கொண்டு ஏற்படுத்திக் கொண்ட விசுவாசம். விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், அதாவது நிறைவு செய்கிறவர் இயேசு. எபிரேயர் 12:1. இந்த விசுவாசம் எப்படி வரும் என்றால் கேள்வியினால் வரும். எதை கேட்கணும்? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு 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 இருதயத்தை நிரப்பும் போது. இந்த சின்ன பிள்ளைகள் வாய்ப்பாடும் படிக்கும் பார்த்திருக்கீங்களா? இந்த காலத்தில் கம்ப்யூட்டரை வைத்துக் கொள்கிறார்கள். 2 2 2 4 மனப்பாடம் பண்ணுகிறார்கள் அல்லவா? அப்படி வசனத்தை சின்ன குழந்தையை போல மனப்பாடம் பண்ணி இருதயத்தை நீங்கள் நிரப்பி இருக்க வேண்டும். அப்பொழுது வளம் உறுதியாகும், செழிப்பு உறுதியாகும். சரி, இப்போது வெளிப்படுத்தி 21:7வது வசனத்தை பார்ப்போம். 7வது வசனம் என்ன சொல்கிறது? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லுகிறார். எதை ஜெயம் சொல்லுகிறவன்? பயத்தை, அவிசுவாசத்தை, எதிரான சூழ்நிலையை. 8வது வசனத்தில் கூறப்பட்ட மற்ற காரியங்களை வெளிப்படுத்துதல் 21:8 நான் சொல்லுகிறேன். ஜெயிக்கிறவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். சோர்ந்து போகாதீர்கள். நாம எங்கேங்க இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா என்று. உங்களை ஜெயம் எடுக்க வைக்கவே, வாழ வைக்கவே, உயர்த்தவே, பலப்படுத்தவே, இவள் என்னுடையவன், நான் மீட்டுக் கொண்டேன், இனி இவர்கள் எனக்கே சொந்தம், அவர்களுக்குள் நான் இருக்கிறேன், எனக்குள் அவர் இருக்கிறார்கள் என்பதை காட்டவே உங்களோடு இணைந்திருக்கிறார். இது நீங்கள் மறக்கக்கூடாது. இதை நாம் அடிக்கடி மறந்து விடுவதால் தான் அந்த சூழ்நிலையை பிசாசு பயன்படுத்திக் கொள்கிறான். நம்முடைய மறதியை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். ஆகையால் தான் நான் அடிக்கடி நினைப்பூட்டுக் கொண்டே, ஒவ்வொரு செய்தி நினைப்பூட்டுக் கொண்டே வருகிறேன். இப்பொழுது கொலைசை 2:9-10 பொறுமையோடு நிதானத்தோடும் படியுங்கள். அவர் பரிபூரணர், இயேசு பரிபூரணர். நாம் அவருக்குள் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்று வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தை போய் சொல்லாது. சுருக்கம், நாம் அவருக்குள் ஒரு மூலையில் நடுங்கிக் கொண்டு வெறுங்கையோடு சும்மா நிற்பதில்லை. ஏதாவது செய்ய மாட்டாரா, ஏதாவது கொடுக்க மாட்டாரா, மனம் நெருங்கி ஏதாவது போட மாட்டாரா என்று நாம் இருப்பதில்லை. நாம் பரிபூரணர். அவருக்குள்ள பரிபூரணங்களால் நமக்குரியது. அதை முதலில் நம்புங்கள். அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பது அது வேற செய்தி. அவன் என் குமாரன் என்று சொல்லிவிட்டார். உங்களையும் என்னையும் பார்த்தான். இப்போது லூக்கா 15:31 வேலை செய்யும்.
நாம் அவருடையோ எப்பொழுதும் இருக்கிறோம். அவருடையதெல்லாம் நம்முடையது. இது ப்ராக்டிக்கலுக்கு வருமாங்க? ஏதோ வசனம் சொல்லுது என்றால் உங்களுக்கு வராது. ப்ராக்டிக்கல் வேறு, தியரி வேறு கிடையாது. வசனம் சொல்லுது, நிறைவேற்றியே முடிக்கும். தானாக நிறைவேறாது. தானாக நிறைவேற வேண்டாம். பைபிள் வச்சிருக்க எல்லார் வீட்டிலும் சூப்பராக இருப்பார்கள். பிஸ்னஸ் அமோகமாக வரும். இதை கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், வீடு கட்டலாம், என்னென்னவோ கனவுகள். சரியானது. நஷ்டம் அடைவதற்கு யாரும் பிஸ்னஸ் தொடங்குவது இல்லை. ஆனால் நஷ்டம் பாருங்க, மேலும் நஷ்டம். இனி இழுத்து மூட வேண்டியதுதான் தற்போதைய நிலை. அப்படி இருந்தால், அப்படி இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லுகிறேன், வேதனைப்படுவதற்கு பிள்ளைகளை பெறுவதில்லை. இந்த பிள்ளை இப்படியாகும் அப்படியாகும் என்றுதான் பெற்றுகிறோம், வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம். ஆனால் தலைகளாவிட்டது. இப்படியே வாழ்வின் ஒவ்வொரு நிலையும் பகுதியும் நான் நினைத்தது வேறு, எதிர்பார்த்தது வேறு, நடந்து விட்டது வேறு இருக்கட்டும். இந்த இடத்தில் தான் தேவனுடைய மக்களுக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண விரும்புகிறார் கர்த்தர். நாம் என்ன இதை பற்றி பேசுகிறோம்? இதை எப்படி பார்க்கிறோம்? இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறோம்? நாம தனியாக நின்று கொண்டு பார்க்கக்கூடாது. மார்க் 4:40, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்றார். ஏன் கேட்டார் அப்படி கேள்வி? மடிந்து போகிறோம் என்றார்கள். மடிந்து போகிறதுக்கு அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். வாருங்கள், அக்கறை போகலாம் என்றுதான் அழைத்து கொண்டு வந்தார். போட்டில் அவர் இருக்கிறார் அல்லவா? பின் எப்படி இவர்கள் இப்படி சொல்ல முடியும் மடிந்து போகிறோம் என்று? அதுதான் அவருக்கு அது பிடிக்கவில்லை. அதனால் தான் கேட்டார். நம்மிடம் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதில்லைங்க. நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். யோவான் 15:5-7. இதை நமது வார்த்தையினாலே செயலாலே நிரூபிக்க சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார். எப்ப பேச முடியும்? விசுவாசம் உறுதியாக இருக்கும்போது மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் பூரணர், சகல அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரணர் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் பரிபூரணர், அவருக்குள்ளதெல்லாம் உங்களுடையது. நீங்கள் எதை கேட்டாலும் இயேசுவை நாமத்தில் கேட்டால் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இத்தனையும் இருந்து ஏன் சோர்ந்து போக வேண்டும்? அவர்தான் அழைத்து கொண்டு போனார். காற்று அடித்தது, தண்ணீர் வந்தது. ஆம், இயேசு இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஆனால் நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறேன் தான் வேத வசனம் சொல்லுகிறது. எல்லாம் தலைகளால் நடந்து விட்டது, அதை பற்றி இப்ப பேசக்கூடாது. இவர்களால் நடந்து விட்டது, அவர்களால் நடந்தது என்று விரல் நீட்டாதீர்கள். நீங்கள் இருவரும் கருக்குள்ள பட்டயமான வேத வசனத்தை எடுத்து அந்த சூழ்நிலையில் அந்தந்த சூழல் மேல் வைத்து பிள்ளைகளுக்குரிய வசனங்கள், செழிப்புக்குரிய வசனங்கள், குடும்ப சமாதானத்திற்குரிய வசனங்கள், சரீர சுகத்துக்குரிய வசனங்கள் எடுங்கள். முதலில் அதிகாரத்தோடு பேசுங்கள். சுகம் என்னுடையது என்று சொல்லுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வெல் டன் என்று சொல்வார் ஆண்டவர். மேலும் பேசுங்கள், மேலும் பேசுங்கள், தினமும் பேசுங்கள். தேவனோடு பேசுங்கள், உங்களோட நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள். உங்கள் வேலையை அப்புறம் பாருங்கள். எல்லாம் திடீரென்று அதன் நாளத்தில் நடக்கும். காலம் அவருடைய கருத்தில் இருக்குதுங்க, நாம நம்முடைய கருத்தில் கிடையாது. நாம நினைக்கிற மாதிரி நடக்காது. ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. உங்களை நீங்களே தட்டிக் கொள்ளுங்கள், திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யாராவது திடப்படுத்துவார்கள், யாராவது 4 வார்த்தை சொல்லுவார்கள் எதிர்பார்க்காதீர்கள். அது வேஸ்ட். நீங்களே பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோ இப்பொழுது நான் காண்கிறது எல்லாம் மறைந்து போக போகிறது என்று சொல்லுங்கள். இப்பொழுது வேண்டாதவையெல்லாம் மறைந்து போகும். வளர்ச்சியும் செழிப்பும் என்னுடையது. பிள்ளைகள் சூப்பராக வருவார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், அதை காப்பாற்றுவார் என்று வார்த்தை எடுத்து எடுத்து பேசுங்கள் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் பேசினபடியே ஆகும், நிச்சயமாக ஆகும். விசுவாசித்தவளுக்கு எல்லாம் கூடும். கர்த்தரால் அவளுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். வார்த்தையினால், வாக்கினால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45. நீங்கள் பேசுங்கள், கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் பேசுங்கள், கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள் வார்த்தை இருக்கிற, இரண்டையும் இணையுங்கள். அணுகுண்டு போல வேலை செய்யும். நீதிமொழிகள் 16:9. இருவரும் இணைந்திருக்கிறீர்கள், நீங்களும் கர்த்தர் இணைந்திருக்கிறீர்கள். உலகம் உங்களது காலடியில் இருக்கும். ஏன் 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 இப்படி, ஏன் இப்படி, இந்த கேள்வியில் தூர எறிந்து விடுங்கள். அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு செய்யறது, 2வது நாள் விட்டுறது. எக்ஸசைஸ் பண்ணிட்டு விட்டுறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. லூக்கா 18:1 வாசியுங்கள். லூக்கா 11 5 9 வரை வாசியுங்கள். எதிர் திசையில் போய்கொண்டிருந்த அனைத்தும் நேர் திசையில், வளர்ச்சியின் திசையில் மாறி வரும். உங்கள் கண்களே காணும், நீங்களே பார்ப்பீர்கள். வசனம் பொய் சொல்லுவதில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் பரிபூரணர்,
நாங்கள் உமக்குள் பரிபூரணமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம். உமது வல்லமையின் வார்த்தையை எடுத்து விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு பேசுவோம். சகலத்தை திருப்பிக் கொள்வோம், பெற்றுக்கொள்வோம், வளர்ச்சியை இழுத்து கொள்வோம். அது எங்களுடையது, அது உம்முடைய சித்தம்தான். இது எங்களுடைய பிறப்பின் உரிமை. ஹல்லேலூயா. சாட்சியாக வாழ்வோம், சாட்சியாக இருப்போம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ஹல்லேலூயா.